தொழிலதிபர் அதானியுடன் தமிழக மின்சார வாரியம் முதலமைச்சர் நேரடியாக ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அதற்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போது திட்டவட்டமாக அதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதானி குழுமத்துடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளவில்லை என்றும், சோலார் மின்சாரம் கொள்முதல் தொடர்பாக அதானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யவில்லை என்றும், மத்திய அரசின் அந்த சோலார் உற்பத்தி மையத்துடன் மட்டுமே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதானி குழுமத்துடன் அங்கு பல கோடி ரூபாய் லாபத்திற்காக ஒப்பந்தம் போடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தில் அதானி முறைகேடு விவகாரம் தொடர்பாக சர்ச்சை எழுந்த சூழ்நிலையில் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அதானியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து சூரிய மின்சார ஒப்பந்தத்தை மேற்கொண்டார் என்ற தகவல் மற்றும் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அத்தகைய குற்றச்சாட்டு தவறானது என்றும், அதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கற்பனையான குற்றச்சாட்டுகளை ஆதாரமின்றி கூறுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழக மின் வாரியத்திற்கு அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இத்தகைய கருத்துக்கள் பரப்பிவிடப்படுகின்றன என்றும், அந்த கருத்தில் துளியளவும் உண்மை இல்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கௌதம் அதானியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றும், அதுபோன்று வெளியாகும் செய்திகள் அனைத்தும் கட்டுக்கதை, கற்பனை மற்றும் வதந்தி என்றும் அவர் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் எந்த விதமான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என்ற விளக்கத்தையும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுபோன்ற செய்திகளை மற்றும் ஆதாரமின்றி பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் இன்று திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளும் ஊடகங்களும் அந்த பிரச்சனை தொடர்பான ஆதாரங்களுடன் செய்திகளையும் தகவல்களையும் தெரிவிக்க வேண்டும் என்றும், அவ்வாறு தவறான தகவல்களை அவதூறு பரப்பும் வகையில் தெரிவிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எச்சரிக்கையையும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதிக விலை கொடுத்து அந்த கமிஷன் தொகைக்காக அதானி நிறுவனத்துடன் சூரிய ஒளி மின்சார உற்பத்தி தொடர்பாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்ற தகவல் முற்றிலும் தவறானது என்றும், மத்திய அரசின் சோலார் மின்சக்தி உற்பத்தி மையத்துடன் மட்டும்தான் ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதானி நிறுவனத்திற்காக தமிழக மின்சார வாரியத்தின் விதிமுறைகள் எதுவும் வளைக்கப்படவில்லை மற்றும் அந்த விதிமுறைகள் தளர்த்தப்படவில்லை என்பதையும் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். 2000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான அந்த ஒப்பந்தமானது மத்திய அரசுடன் மட்டும்தான் போடப்பட்டிருக்கிறது. அதானி குழுமத்துடன் மின்சார உற்பத்தி தொடர்பாக எந்த விதமான ஒப்பந்தத்தையும் போடவில்லை என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.